வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி வெளியே வந்துருந்துச்சு. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆகுறதுக்கான சான்ஸ் நிறைய இருந்ததுனால நான் இன்னைக்கு என்ன யோசிச்சேன் அப்படின்னா, பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேங்கிங் ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து பிரிச்சிருக்கேன். பிஃபோர் வி ஜம்ப் இன் டு வீடியோ டிஸ்க்ளைமர், நம்ம சிபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஓவரால் 41+ பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் அண்ட் ஒரே ஒரு பேங்க் பற்றி சின்ன ஒரு ஹைலைட்டும் மேக் பண்ணி போடுறேன், ஸ்பெசிஃபிக்காக சவுத் இந்தியன் பேங்க் பற்றி. ஸோ இந்த செக்மெண்ட்டு கீழே எப்படி பேங்க்ஸ் பிரியுது, அதில் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எதை ட்ராப் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் ஃபினான்ஷியல் டேட்டா, நியூஸஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் 41 பேங்க்கை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துட்டு அதில் 9 பேங்க் வந்து நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் 4 பேங்க் வந்து அவாய்ட் ஆர் ஹை ரிஸ்க் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கு, HDFC, கொட்டாக்கு, கரூர் வைஸ்யா, ஃபெட்ரல், SBI, AU ஸ்மால் ஃபினான்ஸு, சவுத் இந்தியன் பேங்க்கு, இண்டஸ், எஸ் பேங்க்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் பேங்க்கு, எனி பேங்க் நீங்கள் வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா பிபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ப்ராஃபிட் டு புக்ஸு. ஸோ ஓவர் ப்ரைஸ் டு புக். ஸோ ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 1 கீழே இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 1க்கு மேலே இருந்தாலும் அது ஓகே தான். சில லார்ஜ் கேப் பேங்க்ஸ் எல்லாமே 2 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ லார்ஜ் கேப் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் 3 பிக்ஸ்ன்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க்கு, HDFC அண்ட் கொட்டாக் மஹேந்திரா. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக 1300ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் கேப் பேங்க்கு. ஸோ இது வந்து ரீசெண்டாக Q4 ரிசல்ட் பெட்டராகவே போஸ்ட் பண்ணிடுச்சு. பிபி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2.76 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஃபேர்லி நல்ல இதில் இருந்தால் கூட பிஇ வந்து 17-18 இருக்குது. ஒரு ஃபேரான எவாலுவேஷன், சீப்பாக இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் நீங்கள் ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டர், என்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பேங்க்கை நீங்கள் வந்து 1300 rupees கொடுத்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த பேங்க் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை எனக்கு லார்ஜ் கேப்பில் இந்த பேங்க் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இல்லை, எனக்கு வேறு ஏதாவது பேங்க் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, HDFC பேங்க் வந்து 811 rupeesல கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வந்து 16ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ரீசெண்டாக HDFC பேங்க் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆச்சு. பிகாஸ் வந்து HDFC பேங்க் வந்து டிமர்ஜர் மெர்ஜர் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேங்க்கோட வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ரீஷஃபில் ஆச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் HDFC பேங்க்கில் ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சன் வந்து எனக்கு வந்து அவங்க நடந்துக்கிறது பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. அண்ட் கப்பல் ஆஃப் அதர் இஷ்யூ இருந்ததுனால பேங்க் வந்து ஓவரால் வேல்யூ வந்து டிக்ளைனில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி இந்த பேங்க்கை அக்யூமுலேட் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா கன்சிடரபிள் இதோட பிபி பார்த்தீங்க அப்படின்னா 2.15, பிஇயுமே 16-18க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த பேங்க்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லார்ஜ் கேப்பில் உங்களுக்கு ஒரு பேங்க் வேணும்னா கண்டிப்பாக இது க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட், தேர்டாக இருக்கிற பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கு. கரண்ட் ரேட் வந்து 382 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிபி ரேஷியோ வந்து 2.26ல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு இது வந்து 1300 rupeesங்கிறது பெரிய வேல்யூவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக HDFC கன்சிடர் பண்ணுங்கள். கொட்டாக் வந்து தேர்ட் பேங்க்காக உங்களுக்கு வேணும்னா கன்சிடர் பண்ணுங்கள். இது போக ஆக்சிஸ் பேங்க்கும் அண்ட் SBI இருக்குது. அண்ட் வேல்யூவேஷனை பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, கரூர் வைஸ்யா பேங்க்கு ஸோ 2.20 பிஇயில் இருக்குது. ஃபெட்ரல் பேங்க்கு 2 பிஇயில் இருக்குது. சிட்டி யூனியன் பேங்க் வந்து 1.98 இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த மிட் கேப் பேங்க்கில் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் லார்ஜ் கேப்பில் இருக்கிற பேங்க்ஸை கன்சிடர் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுவுமே பிபி வந்து 2ல் இருக்குது. எல்லா பிபியுமே 2ல் இருக்குது.
சிட்டி யூனியன் பேங்க் மட்டும் 1.98 இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி என்ன கேட்டிங்க அப்படின்னா எய்தர் யூ கோ ஃபார் லார்ஜ் கேப் பேங்க்கு, அப்படி இல்லைன்னா ஸ்மால் கேப்ல சில பேங்க்ஸ் இருக்கு, நான் சொல்றேன் அந்த பேங்கை கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். சவுத் இந்தியன் பேங்க் இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இது ப்ரிடாமினென்ட்லி கேரளா பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ற பேங்க். நான் ஏன் இந்த பேங்க்கை தனியா சொல்றேன் அப்படின்னா இந்த பேங்கோட கரண்ட் ப்ரைஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3940 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சீப்பரான வேல்யூ. ஸோ எனக்கிட்ட ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பட் என்கிட்ட ஒரு 100 ரூபாய் தான் போட முடியும் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் நான் கன்சிடர் பண்ண சொல்லுவேன். சவுத் இந்தியன் பேங்க் நிறைய பேருக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்கு. ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் ப்ரீவியஸாக ஒரு பர்டிகுலர் இயர் டென்யூர், ஸோ ஸ்பெசிஃபிக்காக இயர் டென்யூர் ஆன் 20 ஐ திங்க் சவுத் இந்தியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இயரில் சில இஷ்யூஸில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால இந்த பேங்க்கோட க்ரோத் ரேட் வந்து ஸ்டக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ கப்புள் ஆஃப் இயர்ஸில் அவங்களோட புக்ஸ் எல்லாத்தையுமே கிளீனப் பண்ணிட்டே வந்திருக்காங்க. 2018 to 2022 வந்து இந்த பேங்க்குக்கு ஒரு வேர்ஸ்ட் பீரியட் நான் சொல்லுவேன். ட்ரஸ்ட் டெபிசிட் ஆயிடுச்சு, புக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக க்ளீனாக இல்லைன்னு சொல்லிட்டு. பட் கரண்ட்டாக இவங்க லாஸ்ட் கன்சிக்வெண்ட் குவார்ட்டர்ஸாக இந்த பேங்கோட புக்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வராங்க. பிரான்ச்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டும் மேக் பண்ணிட்டு வராங்க. அண்ட் குறிப்பாக ஏன் நான் இந்த பேங்க்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா 0.94 தான் இந்த பேங்க்கோட பிபி. ஸோ நீங்கள் இந்த பேங்க்கோட வேல்யூ ₹1, பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த 0.94 வாங்க முடியும். ஸோ என்ன கேட்டால் இந்த பேங்க்கை வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் தாராளமாக உள்ளே போய் கன்சிடர் பண்ணுன்னா இந்த சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பட் கரண்ட்டாக பிவி பார்த்தீங்கன்னா 4.27 இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்மால் கேப் ஃபினான்ஸ் பேங்க்ஸும் இருக்குது. உட்கார்ஷு, ஈக்விட்டஸ் ஸ்மால் ஃபினான்ஸு, உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பிபியுமே கண்ணா பின்னாடி ஏறி இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இந்த பேங்க்குள்ளே போக வேண்டாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பேங்க்ஸ் டு அவாய்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் இண்டஸ் இந்தியன் பேங்க்கு. ஸோ ஏன் நான் இதை சீரியஸாக இப்போதைக்கு அவாய்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா கரண்ட்டாக அவங்க வந்து லாஸஸ் தான் அக்யூமுலேட் பண்ணிட்டு வராங்க. சிஇஓ அண்ட் டெப்யூட்டி சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. புக்ஸ்லையுமே சில பிரச்சனை இருக்குது. ஸோ பேங்க் வந்து இன்னொரு கப்பல் ஆஃப் குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், புக்ஸை க்ளீன் பண்ணுறாங்களான்ட்டு, எப்படி ரெவன்யூ திருப்பி எடுத்துகிட்டு வராங்கங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு இண்டஸ் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா இதோட பிபி வந்து 1 இருக்குது. தாராளமாக ஜம்பின் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பேங்க்கு, ஒரு நல்ல ரெப்யூட்டடான பேங்க்கும் கூட. எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஹைலி ஸ்பெக்குலேட்டிவாக இருக்குது. நிறைய அனலிஸ்ட் வந்து செல்லு தான் வச்சுருக்காங்க. பட் ரீசெண்டாக ஜப்பானில் எஸ்எம்பிசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து 24.99% ஆஃப் ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க இந்த பேங்க்கை. ஸோ டேர்ன் அரவுண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஹை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எஸ் பேங்க்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். 19 ரூபீஸ் கிட்ட கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் தாராளமாக எனக்கு ஓகே இது நான் ரிஸ்க் எடுக்கலாம்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பட் ஷார்ட் டேர்மில் இந்த பேங்க் விழுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு 645 crores கிட்ட சஸ்பெக்டட் ஃப்ராட் கிளைம்ஸ் வந்து ஹரியானா பிரான்ச்சில் நடந்திருக்கு. ஸோ இந்த பேங்க் வந்து ஒரே நாளில் வந்து ஒரு 10 to 12% கிட்ட ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பீப்புள் வந்து இது வந்து பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பேங்க்ல வந்து இந்த மாதிரியான இன்னும் எத்தனை கேஸ் வருங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு 2-3 குவார்ட்டர் வந்து கிளீன் பில்ஸ் வருதா, புக்ஸ் வருதான்னு பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் என்ன கேட்டிங்க அப்படின்னா இதில் லார்ஜ் கேப்பால் நீங்கள் கன்சிடர் பண்ணால் HDFC நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக எடுத்து கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இது போக வேற ஏதாவது பேங்க்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கு, நான் இப்போ ஒரு ஸ்டார்டிங் இன்வெஸ்டரில் இருக்கேன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஃபெடரல் பேங்க்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. அண்ட் அது போக எனக்கு வேறு ஏதாவது பேங்க் சொல்லுங்கள் அப்படின்னா கர்நாடகா பேங்க்கு. ஸோ அந்த பேங்க்குமே நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருந்தேன். நான் ரொம்ப ஸ்டேபிளாக போகணும்னு நினச்சிங்கன்னா HDFC பேங்க் சூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பட் ஸ்டில் நான் இன்னும் கூட ரொம்ப சாலிடான பேங்க்ஸ் லுக் பண்ணுறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பேங்க் இல்லை சவுத் இந்தியன் பேங்க் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு இல்லை எஸ் பேங்க் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பட் அதில் ரிஸ்க் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கன்சிடர் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். மொத்த மணியும் கொண்டு போய் அங்கே போட்டுற வேண்டாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எந்த பேங்க் வந்து ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எதை சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.